மனித வாழ்க்கை திட்டமானது, வரையறுக்கப்பட்டது, மாறாதது, ஆனாலும் மாற்றக்கூடியது என்று முத்தையா முனிவர் சொன்னார். ஒருவர் குழந்தையாகப் பிறக்கிறார், வளர்க்கப்படுகிறார், இளமை வருகிறது, கல்வி பெறுகிறார், தொழிலைத் தேடிக் கொள்ளுகிறார், செல்வத்தைச் சேர்க்கிறார், திருமணம் செய்கிறார், பிள்ளைகளைப் பெறுகிறார், அவர்களை வளர்த்து ஆளாக்குகிறார், அவர்களுக்கும் தேவையானவைகளை தேடிக் கொடுக்க முயலுகிறார், முதுமையடைகிறார், மூச்சை விடுகிறார். அன்று இங்கு வந்தவர் இன்று இங்கு இல்லை. இது திட்டமானது, வரையறுக்கப்பட்டது. இந்த மாற்றம் நிகழக்கூடியது. ஆனாலும் இவற்றிலும் சில மாற்றங்களை அவர்களாக ஏற்படுத்திக் கொள்ளலாம். இந்த எல்லா இயல்பான வரையறுக்கப்பட்ட செயற்பாடுகளிலும் இன்பம் துன்பம் என்னும் இரண்டும் அல்லது இரண்டில் ஒன்று தவிர்க்க முடியாது. ஆனாலும் துன்பத்தை தவிர்த்துக் கொள்ள வாய்ப்புகள் இந்த உலகில் உள்ளன. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்த அந்தந்த நபருக்கும் வாய்ப்புகள் உள்ளன. அந்த வாய்ப்புகளை தெரிந்தெடுக்க அவருக்கே சொந்தமான ஒன்று உள்ளது. அது சரியான தீர்மானம் எடுத்தல். அதனைத் தவிர அவருக்கெனச் சொந்தமாக அவர் இந்த பூ உலகுக்கு கொண்டு வந்தது வேறு எதுவும் இல்லை. சந்தோஷமாக இன்பமாக இருப்பதற்கான தீர்மானத்தை அவர் தேர்ந்தெடுக்கலாம், அல்லது துன்பம் வரக்கூடிய தீர்மானத்தை எடுக்கலாம். அவர் வாழ்க்கை முழுவதும் இன்பமாக இருப்பதென்பதும் அவர் இன்பத்தையும் துன்பத்தையும் கலந்து அனுபவிப்பது என்பதும், என்றும் துன்பமான சூழ்நிலையிலேயே வாழ்வது என்பதும் அவர் தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பை பொறுத்தது. அவர்தான் தனியே இன்பமான வாழ்க்கையை தெரிந்தெடுத்த வாய்ப்பை பயன்படுத்தினால் அது நிலைக்காது. அது அடுத்தவர் தீர்மானங்களால் பாதிக்கப்பட்டு துன்பத்தையும் ஏற்படுத்தும். இதனால் தான் தேர்ந்தெடுக்கும் தீர்மானம் தனக்கு இன்பத்தை கொடுக்க வேண்டுமென்பதை மட்டும் நோக்கமாகக் கொண்டிராது, மற்றவரை பாதிக்காத மற்றவருக்கும் இன்பம் கொடுக்கக்கூடிய தீர்மானமாக இருந்தால் அது எவரையும் பாதிக்காது. எல்லோரும் இன்புற்றிருக்கலாம். எல்லாவற்றுக்கும் உதாரணங்களைக் கொடுத்திருக்க காலம் காணாது. ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லுகின்றேன். உன் திருமணத்தைப் பற்றி மட்டும் சிந்தித்துப்பார். உன் விருப்பம் முக்கியமானதுதான். உன் விருப்பமும் பெற்றார் மற்றவர் விருப்பங்களும் நிறைவேறக்கூடியதாக உன் திருமணத் தீர்மானம் இருக்குமானால் மட்டுமே எல்லோரும் இன்புற்றிருக்கும் நிலைமை ஏற்படும். அவ்வாறில்லாத போது எவரும் இன்பமாக வாழ முடியாத நிலை உண்டாகலாம் என்பதை நீர் அனுபவித்துத்தான் அறிய வேண்டுமென்றிருந்தால் இந்த உலக வாழ்க்கையின் நோக்கத்தை உன்னால் உணர முடியவில்லை என்பதை உன்னால் தெரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது என்பது மட்டுமன்றி தன்னலமின்றி அதனை நீர் உணர்ந்து கொள்ள உதவ அவதாரமெடுத்து போதனையாளர்களைப் பற்றியும் உணர முடியாமல் இருக்கிறதென்பதுதான் என் கருத்து. கடவுள் உன்னிடம் எதிர்பார்ப்பதும் அவதார புருஷர்களிடமிருந்து எதிர்பார்ப்பதும் ஒன்றேதான். உன் நன்மை மட்டுமல்ல, ஏனையவர்களுக்கு நன்மை ஏற்படாது விட்டாலும் தீமையேற்படாத தீர்மானத்தை எடுக்க வேண்டுமென்பதே ஆகும். வாழ்க்கையில் எந்த ஒரு நிகழ்வின் போதும் எவ்வாறு தீர்மானமெடுப்பது சிறந்தது சிறப்பானது எனப் போதனையாளர் சொல்லுவார். இப்படித்தான் செய்ய வேண்டுமென உங்களை அவர்கள் கட்டாயப்படுத்த மாட்டார்கள். தீர்மானம் எடுக்க வேண்டியது நீங்களே. தான் சொல்லுகின்ற ஆலோசனைகளை எவ்விதமான அச்ச உணர்வுமின்றி வெளிப்படையாகச் சொல்லுவார் எவர் அவற்றை எவ்வாறு எடுத்தாலும் கவலை கொள்ளுவதில்லை, அவற்றை பொருட்படுத்துவதுமில்லை. எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதமாக தன்னலத்துடன் உண்மையை திரிபுபடுத்திச் சொல்லும் மனநிலை அவதார புருஷர்களிடம் இல்லை. திடமான துணிவுடன் சொல்ல வேண்டியதைச் சொல்லுவார். இந்த துணிவுடனான தீர்மானத்தையே அறம் அல்லது தருமம் என்று சொல்லலாம். தன்னலமும் பேரும் புகழும் செல்வமும் அவர்கள் நோக்கம் இல்லை. நீங்களும் அவ்வாறான தீர்மானத்தையே எடுக்க வேண்டுமென கடவுள் எதிர்பார்க்கிறார். மற்றவருக்கு நன்மை ஏற்படாவிட்டாலும் பரவாயில்லை. மற்றவருக்கு துன்பம் ஏற்படாது உனக்கு நன்மை தரும் தீர்மானமாக இருக்கலாம் என கடவுள் எதிர்பார்க்கிறார். தீர்மானம் ஒன்றுதான் உன் சொந்தம். அது மட்டுமே உன் செல்வத்துக்கும் வீரத்துக்கும் கல்விக்கும் உடல் சுகத்துக்கும் இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் மன அமைதிக்கும் நாட்டின் அபிவிருத்திக்கும் அமைதியான நாட்டுக்கும் அமைதியான உலகத்துக்கும்
காரணம் என்பதை யார் சொல்லித் தர வேண்டும்? கடவுள் சொன்னாலும் நம்ப முடியாத நீர் உன் மனம் சொல்லியா நம்பப் போகிறது? உன் வாழ்க்கையில் உன் உடலைத் தவிர்த்து வேறு எதுவும் முக்கியமானது இல்லை. உன் மனதுக்கு உன்னுடலை பேண முடியாவிட்டால் உன்னால் எந்தச் சுகத்தையும் எந்த இன்பத்தையும் எந்த நன்மையையும் அடைய முடியாது. உடல் பருத்ததால் கவலைப்படுகின்ற ஏராளமானவர்களைக் காண்கின்றோம். ருசியாக இருக்கிறதென்பதற்காக கோப்பையில் இருக்கின்ற எல்லாவற்றையும் சாப்பிட்டதால்தான் வயிற்று வலியும் உபத்திரவமும் ஏற்பட்டதென சிந்தித்து இனிமேல் அதிகமாக சாப்பிடக்கூடாதென்ற நல்ல தீர்மானத்தை எடுக்க யார் சொல்லித் தர வேண்டும்? உனக்கு வயிற்று வலி வந்தால் உனக்கு மட்டும் துன்பமில்லை, உன் அன்புக்குரியவர்களுக்கும் துன்பமில்லையா? அதனை புரிந்து கொள்ள முடியாத சிறுவர்களுக்கும் நோயினால் பாதிக்கப்பட்டு துன்புற்றுக் கொண்டிருக்கின்ற நோயாளர்களுக்கும் அவர்களுக்காக மற்றவர்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும். அவர்களுக்கான சாப்பாட்டையும் மருந்தையும் மற்றவர்களே தீர்மானிக்க வேண்டியிருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. தீர்மானம் எடுக்குமளவுக்கு அறிவு வளர்ச்சியடையாதிருப்பவர்களுக்காக மட்டுமே மற்றவர் தீர்மானம் எடுக்க வேண்டியுள்ளது. இதனால் இளமையில் சிறுவர்களுக்கு நல்லறம் போதிக்க வேண்டுமென்பது கட்டாயமாகிறது. அளவுக்கு மீறினால் எந்த நுகர்வும் தனக்கும் மற்றவருக்கும் துன்பத்தை ஏற்படுத்தும் என்பதை சிறியவர்களும் நோயாளர்களும் தவிர்ந்து மற்றவர்கள் உணர்ந்தால் மட்டுமே உலகத்தார் வாழ்வு சிறப்படையும். நல்ல தீர்மானம் எடுக்காததால் இன்று பலர் வாழ்க்கையில் மருந்தே சாப்பாடு போலாகிவிட்டது. கடந்த காலத்தில் சாப்பாட்டில் நல்ல தீர்மானம் எடுக்காததால் சீனி வருத்தம் வந்துவிட்டது என்பதை உணர்ந்த பின் அதனைப் பற்றி கவலை கொள்வதில் பயனில்லை. இந்த சீனி வருத்த நிகழ்வு மாற்ற முடியாதது. இது இயல்பானது. இதனை மற்றவர் அனுபவத்தைக் கண்ட அவர் பிள்ளை சரியான நல்ல தீர்மானத்தை மேற்கொண்டால் தனக்கு வரக்கூடிய துன்பத்தையும் அவர் பிள்ளைகளுக்கு ஏற்படுத்திய துன்பப் பிரச்சினைகளையும் தவிர்க்க முடியாதா? சீனி வருத்தத்தால் பீடிக்கப்பட்டிருப்பவர்கள் கூட சரியான தீர்மானத்தை மேற்கொண்டு சீனி வருத்த துன்ப நிலையை தவிர்ப்பதற்காக நுகர்வை கட்டுப்படுத்துவதுடன் சரியான தீர்மானத்தை மேற்கொள்ளுவதால் நீண்ட காலம் சுகமாக வாழ்வதையும் காணும் அனுபவம் உமக்கு இன்னும் வரவில்லையா? கடந்த காலம் என்பது அனுபவ அறிவை ஏற்படுத்திய காலமாகும். அந்த அறிவை பெற்று நீர் கடந்த காலம் பற்றி கவலை கொள்ள வேண்டியதில்லை. ஆனால் நிகழ்காலத்துக்காகவும் எதிர்காலத்துக்காகவும் சிந்தித்து நல்ல தீர்மானங்களை மேற்கொள்ள வேண்டும். உலக வாழ்க்கையில் செல்வமில்லாமல் வீரமில்லாமல் இன்பமில்லை என்று சொன்னால் அதனை எவரும் மறுக்க முடியாது. மிருகங்கள் பறவைகள் கூட அவற்றின் பிள்ளைகள் சரியான பக்குவமடையும் வரை ஆலோசனைகள் பாதுகாப்பு உணவு என்பவற்றைக் கொடுக்கின்றன. அது அவற்றின் அறம். மனிதர்களுக்கும் அப்பணி கட்டாயமான அறமாகும். ஆனால் சரியான பக்குவமடைந்த பின் தங்கள் பிள்ளைகளும் மற்றவர்களும் தாங்களாக சிந்தித்து தீர்மானம் எடுக்காமல் உழைக்காமல் சாப்பிடக்கூடாது. சிந்திக்காமல் தீர்மானம் எடுக்கக்கூடாது. மற்றவருக்கு நன்மை கொடுக்காவிட்டாலும் தீமை ஏற்படுத்தக்கூடாது. அதற்கான தொழில் முக்கியமானது. தந்தகதிக்கான நல்ல தொழிலை தெரிவு செய்ய வேண்டும். அதனை நல்ல எண்ணத்துடன் விருப்பமாக அக்கறையுடன் செய்ய வேண்டும். அது உமக்கும் ஏனையவர்களுக்கும் நன்மையைக் கொடுக்கும், தீமைகளைத் தவிர்க்கும். சிறியவர்களும் உழைக்க முடியாத வலது குறைந்தவர்களும் மட்டுமே உழைக்காமல் சாப்பிடும் தீர்மானத்துக்கு அனுமதி வழங்க வேண்டும். அவ்வாறு இல்லாத எவரும் உதவி பெறுவதோ சமுர்த்தி பெறுவதோ தவிர்க்கப்பட வேண்டும். அத்தகையவர்களுக்கு சும்மா இருக்கச் சோறு கொடுக்கின்ற தீர்மானம் அறமாக கருத முடியாது. ஆனால் உற்பத்தியை தூண்டுதலுக்கான உதவியும் உழைப்புத் திறனை மேம்படுத்துவதற்கான உதவி வழங்கும் தீர்மானமும் அறமேயாகும் என்பதை உங்கள் அறிவினால் போசாக்கடைந்துள்ள மனம் கூறாமலாவிடும். யாருக்கு உதவி வழங்க வேண்டும், யாருக்கு உதவி வழங்கக்கூடாதென்பதை போதனையார் சொல்லித் தெரிய வேண்டுமென்பதில்லை. நல்ல மனச்சாட்சி சொல்லும். பெரும்பாலானவர்கள் பிச்சை எடுக்க தூண்டப்பட காரணம் பிச்சை கொடுப்பவர்களின் மனப்பக்குவமின்மையாகும் என முத்தையா சுவாமிகள் சொல்லுவார்.
பறவைகளும் மிருகங்களும் தன்னைத்தானே பார்த்து கொள்ளும் பக்குவம் வந்த பின்னர் பிள்ளைகளையே விட்டு ஒதுங்கிவிடும். அப்படி மனிதரும் செய்வேண்டுமென நான் சொல்லவில்லை. பிள்ளைகளைப் பற்றிச் சிந்திப்பது போல் ஏனைய மாந்தர் பற்றியும் சிந்திக்க வேண்டுமென் முத்தையா சுவாமிகள் சொல்லுவார். பிறப்பிலிருந்து இறப்பு வரையிலான எந்தவொரு வாழ்க்கை தீர்மானமும் அறம் சார்ந்ததாக மடடுமன்றி அறம் காப்பதாகவும் இருக்க வேண்டும் என்று சுவாமிகள் சொல்லுவார். நீர் நன்மை பெறுவதற்காக மற்றவருக்கும் நன்மை ஏற்படாவிட்டாலும் பரவாயில்லை, தீமை ஏற்படக்கூடாதென நீர் எடுக்கும் தீர்மானம் அறம் சார்ந்த தீர்மானமாகும். மற்றவரும் உன்னைச் சார்ந்தோரும் உன்னை பின்பற்றி உன்னை பார்த்து தீர்மானம் எடுப்பார்களானால் அத்தீர்மானம் அறம் காக்கும் தீர்மானமாகும். பூவுடன் சேர்ந்த நாரும் மணம் பெறும் என்பது உதாரணமாகும். அவதார் புருஷர்கள் அறம் காப்போராகும். நான் மட்டும் முத்தி பெற வேண்டும் என்பது அவதார புருஷர்களின் எண்ணமில்லை. தன்னைப்போல் உலக மாந்தர் எல்லோரும் முத்தி பெறுதலுக்கான தீர்மானங்களை மேற்கொள்ள வேண்டாமென்பதற்காகவே அவர்களுடைய தீர்மானங்களும் செயல்களும் அமைந்தன என்று முத்தையா முனிவர் சொல்லுவார். கரோலிசப்பு மெண்டிஸ்.